நமக்கு கோவில் இருக்குது, நமக்கு குருமார்கள் இருக்கிறதுனால இந்த விநாயகர் வெற்றியை கொடுக்கணுன்றக்காக வெற்றி அந்த கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் ஜெபிச்சிருக்கோம். அதை கிராஸ் பண்ணி இந்த விக்கிரகங்கள் வச்சிருக்கு. வேர்ல பண்ண விநாயகரும் மண்ணில் தான் இருக்கு. அந்த வேர் வந்து மண்ணில் ஊடி, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை நம்ம வெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு விதை போடுங்களேன், ஈஸியாக அந்த மண்ணை பொழந்துட்டு அது வான்னு போயிடும். ஸோ அந்த வேருக்கு அவ்வளோ மகத்துவம் ஜாஸ்தி. ஏன்னா அது இருக்க பிடிக்கிறதுனால வெளியில் இருக்க மேலே இருக்கிற விருட்சம் வந்து எவ்வளோ நாளும் தாங்குது. நறுமணம் கமிழக்கூடிய இடத்துல தான் இறைவன் வாசம் செய்வாங்க. நறுமணத்தை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வீட்டில் வைக்கணும், ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க. அன்றாடம் நம்மளுடைய இல்லங்களில் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான அழகான விநாயகர் உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக சிருஷ்டி ஒளியிலேருந்து காத்துட்ருக்கார். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் சிருஷ்டி ஒளிக்கு தான் வந்திருக்கேன். சிருஷ்டி ஒளி ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் மறைமலை நகரில் தான் அமைஞ்சிருக்கு. மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட்லேயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கிறதால நீங்கள் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தும் ஈஸியாக வந்துடலாம். அதே மாதிரி மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்திலேயே சர்வீஸ் ரோட்டில் தான் சிருஷ்டி ஒளி ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு வரத்துக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு சிருஷ்டி ஒளியில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது இல்லையா? ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு என்ன மாதிரி விநாயகர் சிருஷ்டி ஒளியில் ஸ்பெஷலாக வந்திருக்கு அப்படின்றத நம்ம சாய் பாலாஜி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சேரம், ஜெய் புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதை தவிர்த்து ஜென்ரலாகவும் நம்ம விநாயகரை வந்து வீட்டில் வச்சு வணங்குறது வந்து வழக்கம் இல்லையா? ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னாலும் விநாயகர் சுழி போட்டு தான் ஆரம்பிப்போம். விநாயகரை பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம வேண்டுதலே செய்வோம். நம்ம ஷாப்பில் விநாயகர் என்ன ஸ்பெஷலாக வந்திருக்கார்? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லி அவங்களோட அருள்வாக்கு மூலிமா நிறைய பேர் பிரச்சனை தீர்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி என்னோட குரு பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரி ஆனந்தா அப்படின்னு சொல்லுவாங்க பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய காளிதேவி அருளால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை நான் சொல்கிறேன். விநாயக சதுர்த்தி அப்படின்னா, சதுர்த்தி அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் சதுர்த்தி அப்படின்னா அது பேர் சங்கடகர சதுர்த்தி, எப்பேற்பட்ட சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு நன்னாள் அப்படின்னு. இந்த விநாயக சதுர்த்தி பேர்ல பார்த்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி, அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அந்த மாதிரினா கிருஷ்ணன் பிறந்த அது மாதிரி விநாயகர் பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். விநாயகர் எப்படி பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, சக்தி தேவி வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். சக்தினாவே ஆற்றல்னு அர்த்தம். அந்த அம்பாளுக்கே ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, உடல் முழுக்க மஞ்சளை பூசி அந்த மஞ்சளை எடுத்து பிடிச்சி வைக்கிறாங்க. அதுதான் பிள்ளையாராக வராரு. அவருக்கு நார்மலான முகம் உடம்புலாம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வந்து உள்ள ஸ்நானம் பண்ணாதான் குளிக்க போகிறேன், உள்ளே யாரும் வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பா யாரும் அவங்க சொல்லலை, ஏன்னா இவங்களே உருவாக்குறதுனால உள்ள அம்மா குளிக்க போகிறேன், யாரும் வராமல் பார்த்துக்கோன்னு. சிவபெருமான் உள்ளே வராரு. இவர் வந்து வெளியில் நின்று நீங்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது, அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க, அம்மா வர வரை வெயிட் பண்ணுங்க அப்படின்னு எல்லா குழந்தையும் சொல்கிற மாதிரி சொன்னார். சிவபெருமானுக்கு கோவம், ஏன் பொண்டாட்டியை பார்க்க விடக்கூடாது, நீ யாரா நீ சொல்கிற அப்படின்னு. இல்லை நான் சொல்கிறது கேளுங்க, நான் எவ்வளோ சொன்னீங்க கேட்கல. திரிசூலத்தை எடுத்து தலைவேறு முண்டம் வேறாக ஆக்கிடுறாரு, உடம்பு தனியாகவும் தலை தனியாகவும் ஆக்கிடுறாரு. இதை பார்த்த சக்தி தேவி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாயிறாங்க. என்னோட குழந்தைய யார் இந்த கதிக்கு ஆக்குனது அப்படின்னு சிவபெருமானுக்கு ஒரு பயம் வந்துடுது. எதனால பயம் வந்துடுதுன்னா, ஒரு குழந்தைய போய் இப்படி பண்ணிட்டோமே, தன்னோட ஒய்ஃபை பார்க்க போனாலும் ஒரு குழந்தை கேட்டாலும் அந்த குழந்தைக்கு நம்ம ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுங்க, அது இதுதான். ஸோ இதனால் பயந்து போயிருக்கா. அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் ஒரு ஒரு இது பண்ணிட்டா அம்பாள் வந்து சாந்தமாயிடும் அப்படின்னு அம்பாள் வந்து காளி ரூபமாக எடுத்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறா. ஸோ அதுக்கு என்ன தீர்வு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, வட திசையில் எந்த உயிரினம் படுத்திருக்குதோ அதோட தலையை வெட்டி எடுத்துருவாங்கன்னு சொல்லி பூதகணத்துக்கு ஆர்டர் இடுறாரு. ஸோ பூதகணங்கள்லாம் போய் தேடுது. ஒரு யானை குட்டி மட்டும் படுத்துருக்கு. அம்மா இந்த பக்கம் படுத்துருக்கு, குட்டி அந்த பக்கம். அதனால தான் எப்பயுமே படுக்கும்பொழுது வடக்கு திசையில் தலையை வச்சு படுக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது. ஏன்னா வடக்கு திசையில் நீங்கள் தலையை வச்சு படுத்திங்கன்னா கண்ணு பார்க்கறது தெற்கு யமனோட திசை பார்ப்போம். அதனால் அப்படி படுக்கக்கூடாது. ஸோ அந்த தலையை எடுத்துகிட்டு வராங்க. அதை வந்து அந்த உடம்புல வச்சு அதுக்கு வந்து உயிர் கொடுக்குறாங்க. அதனால கஜமுகன் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுது. அப்போது இவரை யாருமே கிண்டல் பண்ணக்கூடாதுன்றதுனால ஓம்காரம், அந்த விநாயகரோட முகம் பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்ற மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் ஓம்காரம்ன்றதுனால எல்லா பூதத்துக்கும் நீ அதிபதியாக இரு அப்படின்னு ஒரு வரமும் கொடுத்துரு. கஜாதிபதி, அதாவது கணாதிபதி, பூத கணத்துக்கெல்லாம் அதிபதின்றதுனால கணாதிபதி அப்படின்னு.
இப்போது எந்த செயல் எடுத்தாலும் அது நல்லதாக, எந்த செயல் எடுத்தாலும் எந்த ஒரு விஷயம்னாலும் உன்னை வணங்கிட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு வரமும் கொடுக்குறாரு சிவபெருமான். இதனால் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் ரொம்ப இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா வளர வளர பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. ஸோ கஜமுகன் அப்படின்னு ஒரு அரக்கனே இருந்தான். ஒரு கஜமுகன் ஒரு அரக்கன் இருந்தான். அந்த அரக்கன் எப்படி இருப்பான்னா யானை முகம் இருக்கும், 2 கொம்பு தந்தம் வந்து கொம்புவாக இருக்கும். அவன் என்ன சொல்லியிருக்கான்னா எந்த ஒரு ஆயுதத்தினாலையும் என்னை வந்து அழிக்கக்கூடாது, ஆயுதம் வந்து அழிக்காத ஒரு வரம் வேணும்னு. ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா தன்னோட தந்தத்தை உடச்சி தான் அவனை இது பண்ணுறாரு. அப்படி குத்தும் பொழுது அவன் மூஞ்சூராக மாறிடுறான். ஸோ ஏன்னா அவன் வந்து அம்பாளை, அவனோட மனைவி வந்து அம்பாலையே கதின்னு வாழ்வாங்க. ஸோ அம்பாளை தவிர்த்து வேறு யாரும் இருந்தால் என்றைக்குமே அம்பாளை பூஜிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணால் மூஞ்சூராக மாறும் விநாயகரோட கால் பட்ட நிமிஷம் அவரோட வாகனமாக மாறிக்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா எதிரியை கூட வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். ஒன்று வந்து முருகன், இன்னொன்று வந்து விநாயகர். ஸோ விநாயகர் வந்து மூஞ்சூரை வந்து வாகனமாக வச்சுருப்பார். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தாலும் அவருக்கு இப்போ கொள்ள அளவு பத்தாது. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அவரோட வயிறு பெருசு. அதே மாதிரி கொடுக்குறதும் அதே மாதிரி தான். எவ்வளோ நாளும் அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். சின்ன விஷயத்தில் வந்து உள்ள மகிழ்ந்து கொடுக்கக்கூடியவர். ஸோ ஒரு தடவை ஒரு பெரிய அரக்கனை வந்து விழுங்கிடுறாரு. அதனால் அவர் வயிறு கப்பன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அருகம்புல்லை வந்து கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்ட உடனே இதாகுது. அதனால் அந்த அருகம்புல்லை யார் விநாயகருக்கு சாத்துறாங்களோ உள்ள மகிழ்ந்து என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த கஜமுகன் அப்படின்னு சொல்லி, அந்த அரக்கன் வந்து யார் வந்தாலுமே 1008 தடவை தோப்பு கண்ணை போட சொல்லுவாங்க. எதுனாலும் டயர்ட் ஆக்கணும்ட்டு கொட்டு விட்டு 1008 தடவை தோப்பு கண்ணை போடுங்கன்னு வாங்க. இவர் அதே யானை முகத்தில் அவதரிச்சதுனால இதே வழக்கத்தை யார் ஒருத்தர், அதாவது நம்மளால 1008 தடவை போட முடியாது. ஸோ ஒரு 9, 3 அந்த மாதிரி ஒத்தப்படையில் போட்டு விநாயகர் கிட்ட கேட்டோம்னா எந்த இதுவாகிடும். சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுழி அப்படின்னும் பொழுது ஒரு வட்டம் வரும், அதுக்கப்புறம் ஒரு கோடு வரும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டிஜிட் அப்படி தான் வரும். 0 இல்லாமல் 0 வந்து அன்வேல்யூ, 0க்கு வந்து வேல்யூ கிடையாது. ஆனால் அந்த 0 வேல்யூ படுத்த முடியும். ஒரு 1 போட்டுட்டு எத்தனை 0 போட்டாலும் அது கவுண்ட் போயிட்டே இருக்கும். 1 போட்டுட்டு 0 போட்டிங்கன்னா 10, இன்னொரு 0 போட்டிங்கன்னா 100, இன்னொரு 0 போட்டிங்கன்னா 1000, இன்னொரு 0 போட்டிங்கன்னா அந்த மாதிரி 0 வேல்யூ படுத்த இந்த கோடு. அந்த கோடு தான் என்ன பண்ணுவோம்னா இப்படி இழுத்து ஒரு கோடு ஒன்று போட்டு கீழே ஒரு புள்ளி வைப்பாங்க. ஸோ இதுதான் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்குன்னு சொல்கிறாங்க. ஸோ விநாயகர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா எல்லா மதத்துலேயும் விநாயகர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறத, எல்லா நாடுகள்லையும் விநாயகர் இருக்கிறத பார்த்துருக்குறாங்க. ஸோ விநாயகர் வந்து யானை முகத்தோடு இருக்கிறது, அந்த ஸ்டாச்சு எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லாரும் அக்செப்ட் பண்ணப்பட்ட ஒரு தெய்வம் தான். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் வந்து எளியோனுக்கு எளியோனா, ஒரு பாமரன் அழைச்சாலும் வருவார், ஒரு பெரிய ஆள் இது பண்ணாலும் வருவார். சாணத்தில் பிடிச்சாலும் விநாயகர் இருப்பார், தங்கத்தில் வச்சாலும் விநாயகர் இருப்பார். அதனால தான் விநாயகர் வந்து எங்கே இருக்காருன்னா நம்மளோட முதுகு தண்டில் கீழே மூலாதாரம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை நம்ம உடம்பு அப்படியே தலைக்கீழ கவுத்து பண்ணால் பிட்டம் இப்படி வரும், இப்படி வளைஞ்சு இப்படி வரும், இப்படி வந்து நம்ம முதுகெலும்பு இங்கே முடியும். ஸோ இந்த இதில் தான் நம்ம கொட்டு விடுறதுனால நம்ம பிறவி பதிவுகள் நம்ம முதுகு தண்டு வழியாக வரும். இவன் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்தா அவங்க தாத்தா மாதிரி இருக்குது. அந்த பிறவி பதிவெல்லாம் இவர் தான் கொடுக்குறாரு. அதனால தான் ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகர். விநாயகர் வந்து சித்தி புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கணவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தி அதாவது மனைவி, அவரோட மனைவி வந்து சித்தி புத்தி அப்படின்வாங்க. சித்தி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த காரியத்தையும் இவரை வணங்கினா ஈஸியாக சித்தி ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு இவரை வழிபாடு பண்ணணும்னு சொன்னேன். சித்தி அப்படின்றது, சித்திக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்வம் சொல்லலாம், சித்தி வந்து ஞானம் சொல்லலாம், சித்தி வந்து நிறைய இப்போ நமக்கு சாதுரியத்தனம் வந்து எது ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக சாதிக்கலாம். புத்தி, அந்த புத்தி இருந்தால் தானே இதெல்லாம் செயல்பாடு பண்ணணும். அதை தான் சித்தி புத்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை பிள்ளையார் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வடிவங்கள் இருக்காங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் பிள்ளையார் பண்ணாங்க, களிமண்ணில் பிள்ளையார் பண்ணி அந்த களிமண் பிள்ளையாரை வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அச்சு பிள்ளையார்னு சொல்லுவாங்க. அடித்து அந்த பிள்ளையாரை வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க, விநாயகர் வந்து மண்ணிலே பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த விநாயகர் வாங்கி பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீட்டில் இருக்கிற பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து பீங்கான் சொல்லுவாங்க, பீங்கான் பிள்ளையாரை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. சில பேர் வெட்டி வேர் விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆமாம் பிராஸ்ல இருக்கிற விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. வெற்றியை கொடுக்கும் விநாயகன் அப்படின்றனால தான் வெட்டி வேர் விநாயகன் அப்படின்னு பேர் மாறுது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஸ் இருக்கும், அதாவது புல் எப்படி வந்து தர்பை வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு இறைவனுக்கு வந்து சம்பந்தம் உடையது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி, நம்ம ஒரு ஒயர் இருக்குன்னா அந்த ஒயர் எப்படி வந்து லைன் கொண்டு வருதோ அந்த மாதிரி இதுவாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து வெளியில் மாட்டலாம், நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் உள்ள நுழையும் போது மாட்டலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நறுமணம் இருக்கும். ஆமாம், வெளியில் பார்த்த மாதிரி மாட்டலாம், இல்லை வீட்டுக்குள்ளே ஹாலில் கூட மாட்டிக்கலாம். ஸோ இதுல இருந்து நல்ல நறுமணம் வரும். வெட்டி வேர் வந்து நல்ல நறுமணம், பூமிக்கு அடியில் வரக்கூடிய வேர் தான் வெட்டி வேர். ஸோ அந்த வெளியில் கிராஸ் தெரியும்.
அது நல்ல நறுமணத்தை கொடுக்கும். ஸோ இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூநூல் போட்ட மாதிரிலாம் கூட வச்சிருப்பாங்க. நல்ல அற்புதமாக இருக்கும் இந்த விநாயகர். மாலை இருக்கு, பூநூல் இருக்கு, எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் மாட்டிட்டு எங்க போனாலும் இந்த விநாயகரை நிமிர்ந்து ஒரு செகண்ட் நான் இந்த விஷயத்துக்கு போறோம், எனக்கு அதை நடத்தி தரணும்னு ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுட்டு போனா போதும். ஸோ நார்மலாக இந்த விநாயகர் எல்லா இடத்துலையும் கிடைக்கலாம், எல்லா ஷாப்லையும் கிடைக்கலாம். ஸோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னோம்னா, நமக்கு கோவில் இருக்கு, நமக்கு குருமார்கள் இருக்கு. அதனால இந்த விநாயகர் வெற்றியை கொடுக்கணுன்றக்காக வெற்றி அந்த கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் ஜெபிச்சிருக்கோம். அதை கிராஸ் பண்ணி இந்த விக்கிரகங்கள் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ், அதாவது மினிமம் சைஸ்ல இருந்து மேக்ஸிமம் நம்ம ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபாய் தான். ஸோ இதில் வந்து ஆஃபரும் இருக்கு. ஸோ வாங்கும்பொழுது அந்த ஆஃபர் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க. 240, 480, 800 சில ரூபாய் வருது. ஸோ மேக்ஸிமம் 900 குள்ள தான். ஆமா 900 குள்ள தான், மேக்ஸிமமே 900 தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ 900 குள்ள தான். ஸோ 240 900 குள்ள 3 வெரைட்டியில் இருக்காங்க. ஜஸ்ட் நம்ம மாட்டினா போதும். ஸோ விநாயகரை எதுக்கு வந்து மண்ணில் பண்ணி கரைக்கிறோம் அப்படின்னோம்னா, என்னைக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பிடி சாம்பல் கூட மண்ணுக்கு தான் சொந்தமாக போவோம். இந்த மண்ணில் விளையிறதையே சாப்பிட்டு மண்ணுக்கே நம்ம சொந்தமாக எரிச்சாலும் சாம்பல் கரைச்சி தான் ஆகணும். அது மண்ணில் தான் போய் படிமன் ஆகும். புதைச்சாலும் மண்ணு தான் சாப்பிடப்படுது. அப்போ அந்த மண்ணில் பிள்ளையார பண்ணி அந்த மண் பிள்ளையார் இடத்துல நம்ம வேண்டும் பொழுது, ஐயோ கடைசியில் நான் ஒன்றுமே கிடையாது, நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்றத நிரூபிக்கிறது. ஸோ வேரில் பண்ண விநாயகரும் மண்ணில் தான் இருக்கு. அந்த வேர் வந்து மண்ணில் ஊடி. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணை நம்ம வெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு விதை போடுங்களேன், ஈஸியாக அந்த மண்ணை பொழந்துட்டு அது வான்னு போயிடும். ஸோ அந்த வேருக்கு அவ்வளோ மகத்துவம் ஜாஸ்தி. ஏன்னா அது இருக்க பிடிக்கிறதுனால வெளியில் மேலே இருக்கிற விருட்சம் வந்து எவ்வளோ நாளும் தாங்குது. ஸோ அந்த மாதிரி கடவுளோட கிட்ட நம்ம ஆழமான டீப் அந்த இது போனோம்னா இந்த மாதிரி விநாயகர் வந்து வைக்கலாம். ஸோ இவருக்கு நெய்வேத்தியம்ன்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஊதுபத்தி விருப்பம் இருந்தால் காட்டிக்கலாம், ஜஸ்ட் மாட்டினா போதும். ஸோ இது விருப்பம் நல்ல இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நறுமணம் கமிழக்கூடிய இடத்துல தான் இறைவன் வாசம் செய்வாங்க. நறுமணத்தை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வீட்டில் வைக்கணும், ஓப்பனாக சொல்லணும்னா. ஆனால் நிறைய பேர் அதை பண்ண மாட்டாங்க, நிறைய நம்ம செலவு பண்ணுவோம். இதெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம் மாதிரி தான், அழகாக டெக்கரேட்டிவ் மாதிரி வைக்கிறது தான். இதோட ஸ்மெல் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். ஓப்பனாக சொல்லணும்னா பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொடுக்கும். நிச்சயமா ரொம்ப ஒரு அழகான விநாயகர் பொதுமக்களுக்காக கொடுத்துருக்கீங்க. அதுவும் இந்த விநாயகர் சதுர்த்தியில் அறிமுகப்படுத்தினது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லணும். இது விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் அல்லாது அன்றாடம் நம்மளுடைய இல்லங்களில் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான அழகான விநாயகர் உங்கள் இல்லம் தேடி வருவதற்காக சிருஷ்டி ஒளியிலேருந்து காத்துட்ருக்கார். யாருக்கெல்லாம் இந்த விநாயகர் வேணுமோ 3 சைஸில் இருக்குது. குட்டியாக பிள்ளையார் வேணும் காம்பேக்டாக அப்படின்னா இந்த விநாயகர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய விநாயகர் இவர் கொஞ்சம் நல்ல பெரிய விநாயகராகவே இருக்கார். ஸோ உங்களுக்கு இந்த விநாயகர் வேணும் அப்படின்னா வீடியோவில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நமக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய இந்த வெற்றிவேர் விநாயகர் பற்றின அற்புதமான தகவல்கள் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக கொடுத்தாங்க. ஸோ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்கள் வாங்கி உங்கள் இல்லங்களில் பயன்படுத்தினா மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் இந்த விநாயகர் வைக்கணுமான நிச்சயமா இல்லை. ஒவ்வொருத்தர் இல்லங்கள்லையும் தினமும் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விநாயகர் தான் இவர். ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருந்தால் இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் வேற ஒரு நல்ல ப்ராடக்டோட உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.